இன்னைக்கு ஒரு மீன் வாஷிங் தான் பார்க்கலாம். இது வந்து வெள்ளை இறால். பொதுவாவே சிவப்பு இறால் தான் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளை இறால் கிடைச்சிட்டு, இத பார்த்தாலே ஸ்டார்ட்டிங்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கழுவத்தோட எல்லாம் தோணாது. அதுக்கப்புறமா இப்படி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்கலாம் ஆனதுக்கப்புறம், இதெல்லாம் வாஷ் பண்ணி தானே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு வந்து தலைய பிடுங்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த தோடு முதுகுல இருக்கிறத உருவி எடுக்கும். அப்புறமா லெஃப்ட் கைய வால்ல ப்ரெஸ் பண்ணிட்டு, வலது கையால அந்த பாடி பார்ட்ட இழுத்தெடுக்கணும். நல்ல இறால்னா அப்படியே கிழியாம சூப்பரா வந்துரும். இனி வந்து அடியில ஒரு பார்ட் இல்ல சில டைம் முதுகுல ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஒரு கருப்பு கலர்ல ஒரு கோடு. அத வந்து மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து எடுக்கணும். அது ஒரு வேஸ்ட் பார்ட். எடுக்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி கூட பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தலை பார்ட்ட பிடுங்கி எடுத்தாச்சா? பொதுவா ரத்தம் வராது. இது நல்ல இறால் ஃப்ரெஷ்ஷு. எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த முதுகு பார்ட்டு அப்படியே தோட உடைச்சு எடுத்துட்டோம்னா வந்துரும். அதுக்கப்புறமா வால் பகுதியில கொஞ்சம் இருக்கும். அத வந்து லெஃப்ட் கையால அந்த அமுக்கிட்டு வலது கையால இழுக்குமோ, அந்த காலு, பாடி பார்ட்டு எல்லாம் அந்த தோடு மொத்தமா எடுத்து வந்தாச்சு. அவ்வளோதான். இனி அந்த அடியில இருக்கக்கூடிய பிளாக்க கூட எடுத்துட்டோம்னா முடிஞ்சுட்டு, பெரிய இறாலா இருக்கிறதுனால நான் குழம்பு வைக்கிறதுக்கு 2 பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ண எடுத்திருக்கேன். மிச்சம் குழம்புக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணதே கிடையாது இறாலு. ஃபஸ்ட் டைம் சரி நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டனால எடுத்திருக்கேன். எண்ணெயில மசாலானா கரம் மசாலா சேர்த்து, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு இவ்வளவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கொஞ்ச நேரம். இவ்வளோ போதும். இதில் இனி ஏதாவது மசாலா ஏதாச்சும் ஆட் பண்ணணுமான்னு தெரியல. சிக்கன் மசாலா அது இது ஆட் பண்ணி இது பண்ணுவாங்களா இருக்கும். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ளே நல்ல ஒரு திக்காயிட்டு முருவிட்டு இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ண இறால் சாப்பிட்டேன். சிலர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நல்லா முருவிட்டு இதை விட சிவப்பு இறால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும்.